ரங்கநாயகி வந்து அவங்க இருக்கிற அந்த ஊருக்கு வந்து விக்ரம் வேதாவையும் கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்து விக்ரம் வேதா இங்கே நம்ம தங்க போகிறோம் அப்படின்றாங்க. ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா இவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருக்காங்க, அதனால் இவங்களுக்கு அவங்க ரூமை காட்டு, அவங்க ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரங்கநாயகி ஒருத்தவங்க கிட்ட. அவங்களும் வந்து சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. சரி ஓகே, என்ன இந்த ஊர் இப்படி இருக்குது? ஆமாங்க இந்த ஊர் இப்படி சரி, ஒய்ஃபை இருக்கா இந்த ஊரில், நெட் கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே வர்றாரு. அதெல்லாம் என்னங்க இது, அதெல்லாம் இங்கே இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஐயோ இப்படிலாம் இல்லைனா எப்படி தான் இந்த சமாளிக்கிறது, நான் ஆஃபீஸ்க்கு கால் பண்ணணும், அதுக்கப்புறம் மீட்டிங்லாம் இருக்கும் அப்படின்னோடனே, ஏங்க அதெல்லாம் எதுவுமே இங்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க. அது கேட்டு விக்ரம் அதிர்ச்சி அடைகிறாரு. பண்ண முடியாதா? ஐயோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இப்போ நான் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு. சரி நாங்கள் தங்குற காட்டேஜாவது காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போகிறாரு. உடனே வந்து காட்டேஜா, இங்கே பாருங்கள் நீங்கள் தங்குற ரூம் இதாங்க, இந்த வீடு தாங்க அப்படி சொன்னேன். இந்த வீடா அப்படின்னு, ஆமாங்க இந்த வீட்டில் தான் நீங்கள் தக்கணும். ஐயோ என்ன இது, இந்த வீடு இப்படி இருக்குது, ஒரு பெட்டு கூட கிடையாது, ஒரு தலைகாணி கூட கிடையாது, ஒன்றுமே இல்லை, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இங்கே பாருங்கள் ஒரு பாய் தலைகாணி வச்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு வேதா வந்து சொல்கிறாங்க. சரி 2 பேரும் வந்து அந்த பாய் தலைகாணிலாம் படுக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்கள் குடிக்கிறதுக்கு ஒரு தண்ணி வந்து ஒரு இது இருக்குது, மினரல் வாட்டர் கூட கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஏங்க இது கிராமங்க, என்னங்க கிடைக்கும், இங்கே என்ன கிடைக்குதோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழணும், புரியுதா? ஐயோ நான் எப்படி தான் இருக்க போகிறனோ அப்படி சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்கார் விக்ரம். அடுத்து வந்து ஒரே சவுண்டாக இருக்குது, என்ன இது ஒரே சவுண்டாக இருக்குது, ஓநாய் கத்துது, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு அப்படின்றாங்க. ஓநாய் இல்லைங்க நாய் கத்துதுங்க, ஏங்க இப்படி பண்ணுறீங்க, முதல்ல அமைதியாக இருங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படுக்கிறாரு. பார்த்தா கத்திகிட்டே இருக்கா. ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே வந்து அழுதுட்டு இருக்காரு. ஆனால் வந்து வேதா நல்லா தூங்கிட்டு இருக்கா. இவன் இப்படி தூங்குறானே தெரியலையே, இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இவளுக்கு எங்கேனாலும் தூங்கிட்டு போட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காரு. உடனே கத்த ஆரம்பிக்குது. ஓடி போயிட்டு அப்படியே வந்து வேதா வந்து ஹக் பண்ணிட்டு அப்படியே படுத்து தூங்கிடுறாரு. காலையில் எழுந்தோடனே வேதா ஃபுல்லன் வந்து ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்காரு. காலையில் வேதா வந்து விக்ரமை பார்த்து அப்படியே வந்து ஒன்றும் புரியாமல், என்ன இவர் இப்படி வந்து படுத்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க. விக்ரம் குழந்தைத்தனமாக பண்ணுறதை பார்த்து ரசிக்கிறாங்க வேதா. அடுத்து வந்து விக்ரம கண்ணு திறக்கிறாரு. நான் இப்படி இங்கே வந்தேன், நீங்கள் தான் வந்தீங்க, நீங்கள் தான் இங்கே வந்து படுத்தீங்க, என்னை ஹக் பண்ணிட்டு படுக்கிறீங்க, நீங்கள் தான் பயப்படுறீங்களே அப்படின்னோடனே, சாரி அப்படி சொல்லிட்டு வெளியே வராங்க 2 பேரும். அடுத்து வந்து சரி ஓகே நான் போயிட்டு பார்த்துட்டு வரேன் அத்தையே அப்படி சொல்லிட்டு போகிறாரு. பார்த்தா வந்து ஒரு ஆள் வந்து அங்கே இருக்கார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, பார்க்க முடியாது, பொழுது போயிடுச்சுன்னா பார்க்கவே முடியாது யாரையுமே, புரியுதா அப்படி சொல்கிறாரு. நான் பார்ப்பேன் அப்படின்னோடனே, அதெல்லாம் பார்க்க முடியாது சொல்கிறேன்ல அப்படி சொல்லிட்டு அப்படியே தடுக்கி விட்டுறாரு. கீழே விழுந்துடுறாரு. ஐயோ எனக்கு அடிபட்டுச்சே, நான் என்ன பண்ண போகிறேன், நல்லா மூக்கெல்லாம் உடச்சிக்கிட்டேன் அப்படி சொல்லிட்டு வேதா கிட்ட வந்து சொல்கிறாரு. நீங்கள் ஏங்க அவங்க பேச்சை கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா அட்வைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து வந்து சரி இப்போ போய் பார்க்கலாம் அப்படின்னோடனே, அப்புறம் அந்த அசிஸ்டன்ட் வந்து சொல்கிறாங்க, அவங்க அத்தையோட அசிஸ்டன்ட், இந்த மாதிரி பார்க்கலாம் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு உடனே போய் பார்க்குறாங்க. பார்த்தா நிறைய வந்து மூலிகைகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதையெல்லாம் பார்த்து விக்ரம் அதிர்ச்சி அடைகிறாரு. இவ்வளோ மூலிகையா, என்ன அத்தை இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, ஆமாம் வேதாக்கு சிகிச்சை ஆரம்பிக்கணும்ல, அதுக்காக தான் அந்த மூலிகையெல்லாம் நாங்கள் வர வச்சுருக்கோம், இன்னும் நிறைய மூலிகை வாங்க வேண்டியது இருக்குது, நிறைய வேலை இருக்குது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வேதா மட்டும் தான் பார்த்துக்கணும் புரியுதா, வேதாவை பூ மாதிரி பார்த்துக்கணும், அவளுக்கு எந்த வேலையும் கொடுக்கக்கூடாது அப்படின்னோடனே, என்னது வேதா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் பார்த்துக்கணுமா அப்படின்னு விக்ரம் டென்ஷன் ஆயிடுறாரு.